அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிம்மம் ராசிக்கான சனி வக்கிரத்தின் பலன்கள் மற்றும் ஆடி மாத பலன்களை இப்போது பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு ராசிநாதன் 12இல் இருக்கக்கூடிய அமைப்பு. இப்போ விரயங்கள் கூடுதலாக இருக்கும். எண்ணிய பணம் செலவாகக்கூடிய வாய்ப்புகள். 2ஆம் தேதியும் 12இல் இருக்கார். அப்போ பணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வாங்குகிற பணம் பத்தலை அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது அப்படிங்கிறது மாதிரியான செலவுகள் கூடுதலாக இருக்கக்கூடிய மாதமாக, வரவுக்கும் செலவுக்குமே பத்தாத ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 2ஆம் இடத்துல செவ்வாய் வரப்போகிறார். 2ஆம் இடத்துல செவ்வாய் வந்தால் கோபம் கூடுதலாக வரும். பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏற்கனவே செவ்வாய் ராசியிலிருந்து ஒரு மாதமாக கொஞ்சம் சரியில்லாமல் இருந்திருக்கும். இப்போ 2ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அப்போ பேச்சுவார்த்தையில் குடும்பங்களில் 8ல் சனி இருக்கிறது குடும்பத்தில் பிரச்சனையை தரும் அப்படின்னு சொன்னாலும் கூட இப்போ செவ்வாய் இங்கே வர்றது ஓரளவிற்கு உங்களுக்கு சிக்கலான ஒரு அமைப்புகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்மராசிக்காரவங்க கோபம் கூடுதலாக வரக்கூடிய மாதம் சொல்லலாம். புரியாத கோபம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இங்கே வருது. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. 11இல் குரு இருக்கிற ஒரு நல்ல அமைப்பு. 11ஆம் இடத்துல குரு இருக்கிறது லாபஸ்தானம்ங்கிறதுனால லாபம் ஓரளவிற்கு வரக்கூடிய வாய்ப்புகள். 10இல் சுக்கிரன் இருக்கிறார். 10ல் சுக்கிரன் இருக்கையில் அருமையான ஒரு அமைப்பு. காசு பணம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள். தொழில் மூலமாக ஒரு வேலை மூலமாக காசு பணம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சனி உங்களது 2, 10, 5, 8 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறதுனால சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். 5ஆம் இடம் குழந்தை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கும். குழந்தைகள் சொன்னது கேட்கல அப்படிங்கிறது மாதிரியான சிந்தனைகளும் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். சிம்மராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால புதிய வேலை அமைப்புகள், வாகனம் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதனால வீடு வண்டி வாகனங்கள் வாடகைக்கு விடுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்புகளோடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிம்மராசிக்காரவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தான். இருந்தாலும் கூட அஷ்டம சனி இல்லையா, அஷ்டம சனியினுடைய கஷ்டங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு தெரியாது. இன்னும் ஒரு 6 மாத காலம் ஆகணும். இந்த வக்ரத்திலிருந்து அவர் நிவர்த்தி ஆகையில் கூடுதலாக கஷ்டங்களை தருவார். வக்ரமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு எந்த விதமான பிரச்சனைகளையும் தரமாட்டார். நல்ல பலன்களையே தருவார்னு சொல்லலாம். சிம்மராசிக்காரவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 7ல் ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள புரிதல்கள் குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறார் 10ஆம் தேதிக்கு மேலே. அதனால ஓரளவிற்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம். தொழில் மூலமாக வருமானங்கள் கூடுதலாக, புதிய வேலை அமைப்புகளின் மூலமாக வருமானங்கள் கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்புகள், முயற்சிகள் மூலம் வெற்றி பெறக்கூடிய, முயற்சிகளின் மூலம் ஒரு தொழில் பண்ணுறோம் அதனால ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அருமையாகவே இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் போகிறவங்களுக்கு நல்லா போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அஷ்டம சனி காலங்களில் வெளிநாடு போனீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிரிவுகளை தருவதே அஷ்டம சனியின் வேலை அப்படிங்கிறதுனால தூர இடங்களில் போய் வேலை பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியின் தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்லலாம். அதனால இது மாதிரியான அமைப்பு உள்ளவங்க கொஞ்ச நாளைக்கு வெளிநாடு போயிட்டு வர்றது கூட ஒரு நல்ல ஒரு அமைப்பு. வேலை சார்ந்த விஷயங்களில் வெளிநாடு போகிறதுக்கான அருமையான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள்.